ஸோ இந்த பொசிஷனை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் லீகல்ஸ் மேட் ட்ராப்போட பொசிஷன். ஆனா இது எப்படி கிரியேட் ஆகுது? ஒரு ட்ராப்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம எதிர்பார்க்குற மூவை நம்மளோட ஆப்போனன்ட் ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணலைனாலும் நமக்கு அந்த பொசிஷன்ல அட்வான்டேஜ் ஆகுது கிடைக்கணும். ஸோ அப்படி இருக்கும் போது தான் நாம அங்க ட்ராப் பண்ணணும். இந்த லீகல்ஸ் மேட் ட்ராப்போட ஐடியா ஒயிட் E4 ப்ளே பண்றாங்க, பிளாக் E5 ப்ளே பண்றாங்க, இங்க நைட் F3, ஸோ நைட் C6, இங்க பிஷப் C4. இது ஒரு இட்டாலியன் கேம். ஸோ இதுக்கப்புறம் பிளாக் D6ன்னு கண்டினியூ பண்ணி பிஷப்போட டயகனலை ஓபன் பண்றாங்க. இங்க ஒயிட் கேஸ்லிங் பண்ணலாம், இல்ல D4 ப்ளே பண்ணி பானை சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பான் C3யும் ப்ளே பண்ணலாம். ஸோ இங்க ஒயிட் நைட் C3 ப்ளே பண்றாங்க. ஸோ அதுக்கு பிளாக் இங்க பிஷப் வச்சு பின் பண்றாங்க. ஸோ இப்போ ஒயிட் பான் H3 ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த லீகல் மேட்டோட பொசிஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பிஷப் டேக்ஸ் எடுக்கிறது ஒரு ஆப்ஷனா இருக்கும். அப்படி இல்லைன்னா பிஷப் E6 ப்ளே பண்ணி பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் வாங்கி ஸோ இங்க F5ல ஓபன் பண்ணலாம், அதுவும் ஒரு சாய்ஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்க D7 ப்ளே பண்ணணும். இங்க பிஷப் H5 ப்ளே பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த இடத்துல இது ஒரு மிஸ்டேக். ஸோ இப்போ ஒயிட் ஒரு பிரில்லியன்ட் மூவ் ப்ளே பண்ண போறாங்க. இங்க நைட் டேக்ஸ் E5 பான். ஸோ இப்போ இங்க குயினை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒருவேளை குயினை டேக்ஸ் எடுத்தா F7 பான் டேஞ்சரான F7 பான் செக்கு. இப்போ பிளாக் கிங்குக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ்ட் மூவ் தான் இருக்கு. கிங் E7 ப்ளே பண்ணாங்கன்னா இங்க நைட் D5ல செக்மேட் ஆகிரும். ஒருவேளை இங்க குயினை கேப்சர் பண்ணாம நைட் வச்சு இங்க நைட்டை டேக்ஸ் எடுத்தாங்கன்னா ஸோ ஆல்ரெடி டிஸ்கவர் அட்டாக்ல தான் அந்த பொசிஷன் இருந்தனால இங்க குயின் டேக்ஸ் பிஷப், இங்க ஒரு மேட் த்ரெட் இருக்கு. ஒருவேளை நைட் டேக்ஸ் பிஷப் எடுத்தாங்கன்னா ஸோ இங்க குயின் B5 செக், அதுக்கப்புறம் ஃபோர்க் செக் வச்சு இங்க நைட்டை வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொசிஷன்லயே ஒயிட்டுக்கு 2+ அப் இருக்கும். ஒருவேளை இங்க பான் G6 ப்ளே பண்ணாங்கன்னா ஸோ இங்க குயின் E2. ஸோ இப்போ நைட் இன்டு C4 டேக்ஸ் எடுத்தாலும் இங்க குயின் இன்டு நைட். ஸோ இப்படி பார்த்தாலுமே இந்த பொசிஷன்ல ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். ஒருவேளை இங்க நைட் வச்சு நைட்டை டேக்ஸ் எடுக்காம பான் வச்சு டேக்ஸ் எடுத்தா என்ன நடக்கும்? ஸோ பான் டேக்ஸ் நைட், குயின் டேக்ஸ் பிஷப். ஸோ F7ல ஒரு செக்மேட் த்ரெட் இருக்கு. இங்க குயின் E7 ப்ளே பண்ணணும், இல்ல குயின் D7 ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா நைட் H6 ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா இங்க பான் G6 ப்ளே பண்ணணும். ஒருவேளை பிளாக் பான் G6 ப்ளே பண்ணாங்கன்னா இங்க குயின் F3. ஸோ திரும்பவும் ஒரு செக்மேட் த்ரெட் வைக்காங்க. இப்போ பிளாக்குக்கு குயின் D7, குயின் E7 ஆர் குயின் F6, இல்லைன்னா நைட் H6ன்னு இந்த 4 பிளேஸ்ல ப்ளே பண்ணலாம். இங்க எப்படி ப்ளே பண்ணாலும் ஸோ இந்த பொசிஷன்ல ஒயிட் 2+ அப் வச்சிருக்கிறதுனால இதே பொசிஷன்ல கண்டினியூ பண்ணாலும் ஒயிட்டால இந்த கேமை வின் பண்ண முடியும். இப்ப நீங்க பிளாக் ப்ளே பண்ற பிளேயரா இருந்தா இங்க லீகல் மேட் நடக்கிறதுக்கு முக்கியமான ஸ்கொயரா இருக்கிறது. ஏன்னா பிளாக் இந்த மூவ் ப்ளே பண்ற வர பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும். 0.50 தான் ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அது பெரிய அளவுல வின்னிங் அட்வான்டேஜா இருக்காது. இப்போ பான் H3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் கூட 0.50 கிட்ட தான் ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இப்ப நீங்க பிளாக் ப்ளே பண்ற பிளேயரா இருந்தா பிஷப் H5 மூவ் பண்ணக்கூடாது. இந்த ட்ராப் தெரிஞ்சவங்க ஸோ இந்த ட்ராப் அப்ளை பண்ணி கேமை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வின்னிங்குக்கு தேவையான அட்வான்டேஜை எடுத்துருவாங்க. ஏன்னா இங்க பிஷப் H5 நம்ம ப்ளே பண்றதுக்கு என்ன யோசிப்போம்? ஒயிட்டோட கிங் சைடை பிரேக் பண்ணலாம்னு யோசிச்சு ப்ளே பண்ணுவோம். ஸோ நம்ம பிளாக் ப்ளே பண்ணும் போது ஒயிட் பான் G4 தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். G4 ப்ளே பண்ணாங்கன்னா ஸோ இந்த பொசிஷனை ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ஆனா G4க்கு பதில் இங்க லீகல்ஸ் மேட் ட்ராப் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இந்த கேம்ல பிளாக்கால அவ்வளவு ஈஸியா வின் பண்ண முடியாது. லீகல்ஸ் மேட் பண்ணும்போது ஸோ இந்த பொசிஷன்ல நிறைய இடத்துல மிஸ்கால்குலேட் பண்ணோம்னா இங்க பானை புஷ் பண்ணாமலே ஸோ இப்போ நைட் டேக்ஸ் பான் எடுத்துருவோம். ஆனா இப்போ நம்ம குயினை ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஆனா இந்த இடத்துல இந்த மூவ் ஒரு பிளண்டர் மூவா கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ நைட் இன்ட்டு E5 டேக்ஸ் எடுக்கும் போது பிளாக் பிஷப்புக்கு ஒரு டிஃபென்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால நம்மளால குயின் வச்சு பிளாக் பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. பிளாக் பின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இப்பவே நைட் வச்சு இங்க பானை டேக்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்ல இருந்து இங்க பிஷப்பை நாம கிக் பண்ணணும். ஒருவேளை பிஷப் வேற ஸ்கொயர் இங்க மூவ் பண்ணா மட்டும்தான் நாம இங்க நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது நைட் வச்சு அவங்க டேக்ஸ் எடுத்தாலும் இங்க பிஷப்புக்கு டிஃபென்ஸ் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பான் H3 ப்ளே பண்ணி பிஷப்பை கிக் பண்றோம். அப்படி பிஷப் ஒரு தப்பான ஸ்கொயருக்கு ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ இங்க நைட் வச்சு பான் டேக்ஸ் எடுத்து ஒரு பிரில்லியன்ட் மூவ் பண்ணி இங்க செக்மேட் பண்றோம்.